புவனாவுடன் சண்டை போட்டியா என்றான் மணிவண்ணன். ஆமா, அதான் காலையிலேருந்து தலைகீழா காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாய். மேனேஜர் 2 முறை கூப்பிட்டு அனுப்பினார் போலிருக்கே. என்ன பண்ணுறது, கூற்று குளறுபடி தான். ஒரு டிஃபிக்கல் மிடில் கிளாஸ் ஆஃபீஸ் கேரியரின் சாதாரண பிரச்சனைகள் தான் உனக்கும் இருக்கிறது. உன் எதிர்பார்ப்புகளின் எல்லைகள் தான் உன் சந்தோஷத்தை நிர்ணயிக்கிற விஷயங்கள். இதை முதலில் நீ புரிந்து கொள் என்றான் மணிவண்ணன். அலுவலகத்திலிருந்து அவன் ஒருத்தனிடம் மட்டும்தான் மனசு விட்டு பேச முடிகிறது. கவனி, வாழ்க்கையை நின்று ஒத்து பார்க்காத. அது ஒரு பூதம் மாதிரி பல்ல காட்டி பயமுறுத்தும். நீ அதை கடந்து போய் கொண்டே இரு, பிரச்சனை எதுவும் வராது. அது தன்னால் முடியாது என அவனுக்கு தோன்றிவிட்டது. கொஞ்சம் மென்மை, கொஞ்சம் வருடல், இங்கே சீண்டல், அங்கே சினுங்கள். கொஞ்சம் தென்றல், கொஞ்சம் தெய்வீகம். துளிப்பனி புன்னகை. தூரத்தில் வயலில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். பிருந்தாவன லாரங்கா. அதில் நிஷானத்தை அழுத்தக்கூடாது, ஒற்றி எடுக்க வேண்டும். கடற்கரை மணலில் கால் புதைப்பது போல ஒரு சுகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றான் மணிவண்ணன். நீ என்ன சினிமா பார்த்து கெட்டு போயிட்ட போல இருக்கே. இருக்கலாம் தான், ஆனால் அது ஒன்றும் தப்பில்லையே. வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் மயிரிழை வித்தியாசம்தான். அந்த மயிரிழையை பூத கண்ணாடி வைத்து பார்க்கிற போது கிடைக்கிற சுகம் இந்த கூட்டல் கழித்தல் வாழ்க்கையில் கிடைப்பதில்லையே. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும் என்பதில் முதல் தெளிவாயிரு. கனவுகளுக்கு எல்லையெல்லாம் இல்லைதான், ஆனால் யதார்த்தத்துக்கு ஒரு வரம்புண்டு. எல்லாமே நாம் எதிர்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். அத்தனையும் ஒரு சேர தாக்கும்போது நம் வாழ்க்கையில் தோல்வி பயம் வந்து விடுகிறது. விளைவாக குக்கர் சாதம் குழந்ததற்காக புவனா மீது பாய வேண்டியதாகிவிட்டது. அவளும் வேலைக்கு போறவள், அசடு வழிகிற மாதிரி மேலதிகாரியை வைத்து கொண்டு அவஸ்திப்படுகிறவள். தெரியாததொன்னும் இல்லை, ஆனால் எதிர்பார்ப்பையோ இயலாமையோ சந்தோஷத்தையோ வெளிக்காட்டி விட அவர்கள் இருவருக்கும் வேறு வழி இல்லை. ஒவ்வொருத்தரும் நேருக்கு நேர்தான். சொற்களில் துல்லியமான மோதல், உரசலில் தெரிக்கிற தீப்பொறி. அதன் தகிப்பில் குளிர் காய்கிற மனதின் குதூகலமோ குத்தி கிளறி பார்த்து சந்தோஷப்படுகிற குரூரம். புவனாவும் எதுக்குமே சளைக்கவில்லை. வார்த்தைக்கு வாதை, வசைக்கு வசை. ஆணாதிக்க உலகின் பிரதிபட்ச பிரதிநிதியாக அவளை நிற்க வைத்து சொற்களால் சுட்டு தீர்த்து விட்டாள். எல்லாமே தவிர்த்திருக்கக்கூடியவைதான், ஆனால் தருணங்கள் எப்பொழுதும் உரசி பார்க்கிறதல்லவா. அவன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்ததும் ஹலோ என புவனாவின் வார்த்தை. யூ லுக் சோ ஸ்மார்ட் என்றால் அனுபமா. ஏதாவது பேச வேண்டும். கசங்கிய சட்டையும் ஷேவ் கூட பண்ணாத இன்றைய முகத்தையும் பார்த்து ஸ்மார்ட் என கூசாமல் சொல்வதற்கு எத்தனை பொய்யை பழகி இருக்க வேண்டும். உலகில் பிரச்சனைகளே இல்லாதவர்கள் டைப்பிஸ்ட் ஜாதிக்காரர்கள் தான் என அவனுக்கு தோன்றியது. வார பத்திரிகை தொடர்களுக்கு நடுவே அவ்வப்போது உலகில் பிரச்சனைகளே இல்லாதவர்கள் டைப்பிஸ்ட் ஜாதிக்காரர்கள் தான் என அவனுக்கு தோன்றியது. வார பத்திரிகையோ வேலை பார்த்து கொண்டு கனமான மேக்கப்புடன் ஆண்களை வசீகரித்து கொண்டு வாங்குகிற சம்பளத்தை புடவைகளில் பாவு நூலாக்கி நுனிநாக்கு ஓட்ட இங்கிலீஷில் உலகை புரட்டி போடுகிறவர்கள். ஆமாம், ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீர்களா? உங்கள் மனைவி உங்களைப் போலவே வெகு அழகா? அல்லது இவள் எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாள் என அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அனுபவாவுக்கும் திருமணமாகிவிட்டது. புருஷனேதோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பதாக என்றோ ஒரு நாள் சொல்லியிருக்கிறாள். அவள் வீட்டில் போரடிக்கிறது என்பதற்காக வேலைக்கு வருகிறாள். தெரியுமா, இந்த சம்பளம் எல்லாம் என் ஒப்பனை திரவியங்களுக்கு கூட காணுவதில்லை. என்ன செய்வது? வேலையை விட்டுவிட்டால் உங்களை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பது? ஆமாம், நீங்கள் எதுக்கு அனுப்பமா என்ன பார்க்க வேண்டும்? ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஸருக்காக, அனுமதியுடன் சைட் அடிக்கிற சௌரியத்துக்காக. அவனுக்கு முதலில் அரைந்தாற்போல் தான் இருந்தது. இப்படி ஒரு பெண்ணா, அதுவும் திருமணமானவள், என்னுடன் பணிபுரிகிறாள் என புவனாவுடன் தெரியும். அவளோ பிரசங்கம் நடத்துவாள். உன் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர், என் ஆஃபீஸில் ஒரு டைப்பிஸ்ட் என சீண்டலாம் புவனாவை. மேற்கொண்டு உரையாடல் திசை மாறி அபாயகரமான எல்லைகளுக்கு கூட போய்விட வாய்ப்பிருக்கிறது. ஆண்களின் மனக்கட்டுப்பாடு பற்றி புவனா வைத்திருக்கிற மதிப்பீடு மிக மோசமானது. அவள் பார்வையில் புருஷனும் கோடானு கோடி சோ கால்டான் வர்க்கத்தில் ஒரு பிள்ளைதான். அவனுக்கு அது எரிச்சலாகவே இருந்தது. இந்த புவனா, அனுப்பமா எல்லாருமே ஒரு வித கலவைதான் போல இருக்கிறது. ஹலோ, இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கும் படத்துக்கு ஈவினிங் ஷோக்கு 2 டிக்கெட் இருக்கின்றன, வருகிறீர்களா? அனுப்பமா தான் கேட்டான். உள்ளர்த்தம் ஏதும் இல்லையாம். நட்பு ரீதியில் தான் அழைக்கிறாளாம். ஒரு ஆணும் பெண்ணும் சினிமா போவதில் என்ன தவறு? ஏன், உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா? அவர் இருக்காரு, ஆனால் நான் உங்களைத்தானே கூப்பிட்டேன் என்றால் அனுப்பமா. சாரி, வருவதற்கில்லை. ஏன், உங்கள் மனைவி கோபித்துக் கொள்வார்களா என அனுப்பமா கேட்கவே அவனோ லெக்சரர் எடுக்க தொடங்கிவிட்டாள். ஒழுக்க விதிகள் பற்றியெல்லாம். மனிதர்களால் ஆன உலகில் மனிதர்களால் தான் சிக்கலும் உண்டாகிறது.
அவனுக்கு தலை பிழிந்து விடும் போல வலித்தது. வீட்டிலும் வெளியிலும் மனதிலும் சொல்லிலும் செயலிலும் அனுமதியற்று உழவுகிற நிலையில் அழுத்தம் தன்னை மிக அதிகமாகவே தாக்குவது போல உணர்ந்தான். மாலை வீடு திரும்பும் நிலையில் அவன் எதேச்சியாக ஒரு சம்பவத்தை பார்க்கவே, லாரியில் அடிப்பட்ட ஸ்கூட்டர், தார் சாலையில் சிதறிய கண்ணாடி மொட்டுக்கள், சாலையோரத்தில் மொத்தமாக ஒரு பொருளை வெள்ளை துணி போத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு போலீஸ்காரரும் 4-5 பார்வையாளர்களும் அருகருகே நின்று கொண்டிருக்க அவனுக்கு இறந்தவனை பற்றிய கொஞ்சம் நினைக்க தோன்றியது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தனவோ. அவனுக்கு கடன் இருக்கலாம், இல்லை வேலை இல்லாதவனாக இருக்கலாம், இல்லை தன்னை போல் எல்லாமே சரியாக இருந்தும் எதையோ வாழ்க்கையில் பறிகொடுத்தவன் போல் அலைந்து கொண்டிருந்திருக்கலாம். அவனுக்கும் குடும்பம் இருந்திருக்கிறான். எதுவானால் என்ன, இனி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்படி நினைத்ததுமே அவனுக்கு இறந்தவன் மேல் கொஞ்சம் பொறாமை உண்டானது. வீட்டுக்கு போன போது இருட்டி விட்டது. தெரு முழுக்க டிவியில் ஆழ்ந்திருக்க புவனா மட்டும் தனியாக வாசலில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் லேட் என நினைத்து கொண்டான். அதையே அவளும் கேள்வியாக கேட்டபோது வேலை அதிகம் என பதில் சொல்லிவிட்டான். முகம் கழுவி சாப்பிட உட்கார்ந்த பொழுது அவள் சாப்பாடு பரிமாறவே சாப்பிட்டு விட்டு எழுந்து போய் கையை கழுவி கொண்டு படுத்து விட்டான். படுக்கையில் விழும் வரை அவளுடன் எதுவுமே பேசவில்லை. காலை கோபத்தை வலுக்கட்டாயமாக மீண்டும் வரவழைத்து கொள்ள வேண்டுமா என நினைத்தான். அலுப்பாக இருந்தது அவனுக்கு. கோபப்படவோ குறைந்தபட்சம் முகத்தை தூக்கி வைத்து கொள்ளவோ கூட உடம்பில் தெம்பில்லாதது போல் உணர்ந்தான். ஆனால் அவள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாள்? வழக்கமாக இது மாதிரி உடல்கள் 2 நாட்களுக்கு நீடிக்கும். சகிக்க முடியாத மௌனத்தில் வீடே 2 கிடக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடும். அவன் படுத்த வாக்கிலே திரும்பி பார்த்தான். ஹாலில் புவனா உட்கார்ந்து ஏதோ ஃபைல் பார்த்து கொண்டிருந்தாள். அவனுக்கு எழுந்து போய் ஓங்கி அரைந்துவிட்டு உட்கார்ந்து ஓவென அள வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அத்தனையும் அடக்கி கொண்டு திரும்பி படுத்து விட்டான். 11 மணி இருக்கும். புவனா விளக்கை அணைந்து விட்டு எழுந்து வந்தாள். அவன் தூங்குவது போல கண்ணை இறுகி மூடிக்கொண்டிருந்தான். அவள் ஏதாவது பேச விரும்பி புரண்டு புரண்டு படுப்பது போல் இருந்தது. அவளுக்கும் அவஸ்தைதான். படட்டும், பட்டு உள்ளே உடைந்து கொண்டு வெளியே வரட்டுமே என இவன் வீம்புக்காகவே பேசாமல் இருந்தான். அவளோ கல் மாதிரி தூங்கிவிட்டாள். ஏதாவது பேசி எதையாவது இறக்கி வைத்து விடும் போல் இருந்தது அவனுக்கு. யார ஆரம்பிப்பது? வேண்டுமென்னே திரும்பி படுத்து அவளை இடிப்பது போல படுத்தான். இன்னும் தூங்கலையா? நல்ல வேலை, அவளே உடைத்து விட்டாள். தூக்கம் வரலையா? இன்னும் கோபம் போல் இருக்கே. அவன் அதுவரை இறுக்கி முடியிருந்த கண்களை திறந்தான். புன்னகைக்கலாம், ஆனால் அது தோல்வியை காட்டி கொடுத்தாகி விடுமோ? நீயே செய்ய, நீயே பேச, விட்டு கொடுப்பது சுகம்தான். ஆனால் அது நீ விட்டு கொடுத்தால் இன்னும் சுகம். நீயே அந்த சுகத்தை எடுத்துக்கொள்ளேன். உப்பு பெறாத ஈகோதான். ஆனால் ஏன் உடைய மாட்டேன் என்றது. அவனுக்கு தன் மீதே வெறுப்பாக இருந்தது. உரு தெரியாமல் குத்தி அழித்து கொண்டு விடலாம் போலிருந்தது. அழுத்தம் நெஞ்சை நெரிக்க இமிச்சிமிலோரம் சட்டென திரண்ட முகத்தை அவள் கவனித்து விட்டாள். ஐயோ, ஏன் அலறது? ஐயோ, நான் நிஜமாகவே அலறுவோமோ என்ன? அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது, வெட்கமாகவும் அதே சமயம் ஆறுதலாக கூட இருந்தது. மறுத்துவிட்டு எண்ணிக்கொண்டிருந்த உணர்வுகளில் அவன் கரைந்து போய்விட்டான். புவனா, நான் காலையில் அப்படி நடந்திருக்க கூடாது. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெப்பம் கொப்பளிக்க அவள் மேலே படர்ந்தபோது எதற்கோ அர்த்தம் புரிவது போல் இருந்தது. இனிமேல் அவளுடனான சண்டையில் நமது ஈகோவை விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என மனதில் நினைத்து விட்டானோ என்னவோ, சமாதானமாய் போய்விட்டான். ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கை துணையிடம் மட்டும்தான் உரிமையுடன் சண்டையிட்டு கொள்ளவும் கோபம் கொள்ள முடியும். ஆனால் அதே சமயம் அந்த கோபம் அன்றைய நாளிலே முடிந்து போய்விட வேண்டும். வீண் கௌரவமும் ஈகோவும் பிடித்து கொண்டு அவர்களையும் சரி நம்மளையும் சரி வருத்தி கொள்ளக்கூடாது. அப்படி இருக்கையில் நம்ம நம் வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு சமாதானமாய் போய்விட்டால்தானே வாழ்க்கை முழுவதும் சண்டையிட்டு கொள்ள முடியும். விட்டு கொடுத்தது யாராக இருந்தால் என்ன? நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.